கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எங்கூட சேர்ந்து இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையில ஆண்டவர் நம்முடைய சபைக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கொடுக்கிறதான வார்த்தையை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். என்னோட சேர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதினதான நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆமேன், சத்தமா ஆமேன். பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்றா. எல்லாம் சொல்லுங்க. பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்றா. கிருபை அதிகமாய் பெருகிற்றென்று வேதம் சொல்லுகிறது. ஏன் பிரதர் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகணும்? ஏன் பிரதர் பாவம் அக்கிரமங்கள் அதிகமாய் பெருகின இடத்துல தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய ஈவு ஏன் பெருகணும் அப்படின்னு நீங்க கேட்பீர்களானால், அருமையானவர்களே, பாவம் என்ன பண்ணும்னா, அதாவது என்றைக்கு இந்த உலகத்துல பாவம் வந்ததோ அன்றைக்கே மனுஷன் என்ன பண்ணிட்டானா தேவனை விட்டு பிரிந்து போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா கிருபை என்னைக்கு வந்ததோ அன்றைக்கு மனிதன் தேவனுக்கு ஏற்புடையவனாய் மாறி போனான். அல்லேலூயா. கிருபை என்றைக்கு இந்த பூமிக்கு வந்ததோ அன்றைக்கு மனிதன் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பாவம் என்னைக்கு இந்த பூமியில வந்ததோ அன்றைக்கு மனிதனுக்கு மரணம் வந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. ஆமென். ஆனா கிருபை என்றைக்கு இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டதோ அன்றைக்கு நித்திய ஜீவனை மனிதன் பெற்றுக்கொண்டான்னு பாரு. பாவம் என்றைக்கு இந்த பூமிக்கு வந்ததோ அருமையானவர்களே, அன்றைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தேவனுக்கு சத்துருக்களாய் மாறினோன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா என்றைக்கு கிருபை இந்த மனித குலத்திற்கு கொடுக்கப்பட்டதோ அன்றைக்கு மனிதன் தேவனோடு கூட உறவு கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு சிநேகிதனாய் மாறினான் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பாவம் என்றைக்கு இந்த பூமிக்கு வந்ததோ அன்னைக்கு பாவம் அதிகமான பாவத்தை பிறப்பித்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா கிருபை என்னைக்கு வந்துச்சோ அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா தேவனுடைய இரக்கத்தை அதிகமாய் நமக்கு பெற்று தந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் மனிதனாகிய ஆதாம் இந்த பூமிக்கு வந்து பாவத்தை பிறப்பித்தான். அவனுடைய பாவம் மனிதனை ஏதேனை விட்டு, செழிப்பை விட்டு வனாந்திரத்துக்கு நேராய் நடத்தினது. ஆனா 2ஆம் ஆதாமாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து மனித குலத்தின் மேல கிருபைகளை கொடுத்தவர் என்ன பண்ணார்னா, வனாந்திரத்துல இருந்த அவர் வனாந்திரத்துல ஊழியத்தை ஆரம்பித்தவர் என்ன பண்ணார்னா கெத்செமனே என்கிற அந்த தோட்டத்துல தன்னுடைய ஊழியத்தை முடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பாவம் நம்மள என்ன பண்ணும்னா பலவீனமா மாத்திரும். ஆனா கிருபை என்ன பண்ணும்னா நம்மை பலப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது அந்த கிருபை, நம்மை பலப்படுத்துகிற கிருபை, நம்மை தேவனோடு கூட சேர்க்கிற கிருபை, நம்மை தேவனோடு கூட உறவை கொள்ளும் அந்த கிருபை இன்றைக்கு என்ன பண்ணுதான் பெருகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிட்டென்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபையை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 54:10 அதை தான் சொல்லுகிறது பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி அங்க சொல்லுகிறோம். ஆமென். மலைகள் எல்லாம் விலகி போலாம், பர்வதங்கள் போல நம்ம நினைக்கிற மனிதர்களோ உறவுகளோ நம்ம எதிர்பார்த்திருக்கிற எந்த காரியமானாலும் விலகி போலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு மாறாமலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று நம்ம மேல மனதுருகுகிற கர்த்தர் சொல்றாராம். ஆமென், ஆமென். இந்த கடைசி வாரத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கிருபை பெருகுதான். ஆமென், அல்லேலூயா. அந்த கிருபை நம்மை விட்டு விலகாது, அந்த கிருபை நம்மை கைவிடாது, அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில அதிகமாய் இந்த மாதம் இந்த வாரம் பெருகுதுன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென், ஆமென். இந்த வாரத்துல கர்த்தர் நம்ம கிட்ட சொல்ற காரியம் என்ன தெரியுங்களா? உங்க ஜெபத்தை நான் அதிகமா கேட்க போறேன். காரணம் என்ன தெரியுமா?
உங்களுடைய ஜெபம் அதிகமா இருக்கிறதுனால இல்ல, என் கிருபையினாலன்றார். ஆமென். நீங்க செய்த நீதியினால நான் உங்களுக்கு இறங்குறேன்னு சொல்லல, தேவனுடைய கிருபையினால நமக்கு இறங்க போறாராம். ஆமென். நீங்க எத்தனையோ ஜெபத்தோடு கூட வந்திருக்கலாம், எத்தனையோ காத்திருப்புல இருந்து வந்திருக்கலாம், எத்தனையோ கேள்விகளோடு வந்திருக்கலாம், எத்தனையோ குழப்பங்களோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாரு, என் கிருபை உங்க வாழ்க்கையில் அதிகமாய் பெருகிறதுனால என்ன நடக்க போகுதுன்னா, அந்த கிருபை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்ன்ற. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அந்த கிருபை உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கிருபை அதிகமா பெருகுகிற வாரம் இந்த வாரம். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க அருமையானே, வேதம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா, பாவம் எங்கெங்கெல்லாம் பெருகிச்சோ அங்க தேவனுடைய கிருபையும் அதிகமாய் பெருகி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் பாருங்க. அதாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா 18 இருந்தே நீங்க படிப்பீர்களானா, அங்க ஒரு சம்பவத்தை நீங்க ஆவியானவர் எழுதி வைக்கிறத நீங்க பார்க்க முடியும். சோதேம் குமாராவுடைய பாவம் அதிகமாய் மாறினது, அவங்களுடைய பாவம் தேவ சமூகத்துல எட்டினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அங்கிருந்த லோத்துக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததுன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதே போல ஆதியாகமத்தின் புத்தகம் நீங்க 32-33 பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த எகிப்து தேசத்துல இருந்து கொண்டு வரார் பாருங்க. கொண்டு வரும் பொழுது ஆரம்பத்திலே அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யறாங்க. இப்போ பாவம் எழும்பி தேவனுக்கு முன்பாக நிற்கிறது. தேவன் அந்த ஜனங்களை அழிக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க. அப்ப மோசே போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார். ஆண்டவரே, இந்த ஒரு விசை இறங்குங்க, நீங்க அழைச்சு கொண்டு வந்த ஜனம் உம்முடைய ஜனம் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, என் கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைத்தது, நான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொல்லி அங்கே வாக்குத்தத்தத்தை கொடுக்கறதை நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஜனங்களுடைய பாவம் ஒரு பக்கம் பெருகுது, ஆனா தேவனுடைய இரக்கம் ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னா அதை விட அதிகமா பெருகுது. ஆமென். அல்லேலூயா. சோதேம் குமாராவுடைய பாவம், அந்த பட்டணத்தினுடைய பாவம் அதிகரிக்குது. ஆனா அதே பட்டணத்தில் இருந்த தேவ மனிதனுடைய லோத்தினுடைய அந்த அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் தேவ கண்கள்ல கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆமென். ஒரு முறை தாவீது என்ன பண்றாருன்னா, 2 சாமுவேலின் புத்தகத்துல 24வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சம்பவம் ஆவியானவர் எழுதுறாரு. தாவீதுக்கு திடீர்னு ஒரு பெருமை வந்துருச்சு. சாத்தான் அவனுக்குள்ள புகுந்து அவனுக்குள்ள ஒரு பெருமையை போடுறான் பாருங்க. போட்டு நான் எவ்வளோ ஜனத்துக்கு ராஜா அப்படின்றத எண்ணும்படிக்கு ஆட்கள் அனுப்புறான். ஆட்கள்லாம் சொல்றாங்க, ராஜா நம்மள கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சுதான் வச்சிருக்கிறாரு, ஏராளமான ஜனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, எண்ணி தேவனுடைய கோபத்தை வாங்க வேணான்னு சொல்றாரு. ஆனா தாவீது ராஜாவா இருந்தபடினால அவனுக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை போய் அதிகாரிகள் எண்ணுகிறார்கள். தேவனுடைய கோபம் பயங்கரமா பற்றி எரிகிறது. அது தேவனுக்கு முன்பாக பாவமாய் இருந்தது பாருங்க. ஒரு பெரிய தேவதூதன் பட்டயத்தோடு வந்து கிட்டத்தட்ட 70,000 பேர் அன்னைக்கு ஒரு பெரிய வாதை உண்டாகிறது பாருங்க. ஆனா கவனிங்க, அற்புதம் என்ன தெரியுமா, அந்த தேவ தூதனானவன் என்ன பண்றாருன்னா, ஒரு நாளின் காலத்தாண்டு வந்து நிற்கும் பொழுது, எருசலேம கிட்ட வந்து நிற்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் சொல்றாரு அவனை பார்த்து, போதும் நிறுத்துன்று. ஆமென். ஆமென். ஒரு பெரிய வாதம், ஒரு பெரிய பாவம் அங்க பெருகினது உண்மை. ஆனா அதே இடத்துல தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை அதை விட அதிகமாய் பெருகினதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்க காயின் ஆபேல் வாழ்க்கையில பாருங்க. காயின் எழும்பி என்ன பண்றாரு, தான் தம்பிய, தன் சகோதரன் என்ன பண்றாருங்க, கொன்னு போட்டுறாரு. யாரை கொன்னு போறாரு? ஆபேல் என்ன பண்றாருங்க சொல்லுங்க. காயின் எழும்பி என்ன பண்றாருங்க, ஆபேல கொன்னுடுறாரு. கர்த்தர் வந்து கேட்கிறாரு, காயின் எங்கப்பா உன் சகோதரனை காணோம், உன் சகோதரனுடைய ரத்தப்பழி என்னை நோக்கி கூப்பிடுகிறது, பாவத்தை செய்திருக்கிற அந்த பாவம் உன் வாழ்க்கையில பெருகி அது தேவ சமூகத்தை வரைக்கும் எட்டுது, என்ன பண்ண உன் தம்பிய அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சில காரியத்தை சொல்றான் பாருங்க. தேவனுடைய அந்த காரியம் தேவனுக்கு முன்பாக பாவமா இருக்கு. பாவத்து நிமித்தமா கர்த்தர் அவனை சபிக்கிறார் பாருங்க. சபிச்ச உடனே அவன் என்ன பண்றான்னா, அவனால தாங்க முடியல, அந்த சாபத்தை அவனால தாங்க முடியல பாருங்க. உடனே இரக்கத்துக்காக கெஞ்சுகிறான். அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய தேவ கிருபை பெருகினதை நம்ம பார்க்க முடியும். ஆமென். காயின் மேல கர்த்தர் ஒரு அடையாளத்தை போட்டாராம். என்ன போட்டார் சொல்லுங்க?
அந்த அடையாளம் தான் கிருபை என்கிற அடையாளம். ஆமென், அல்லேலூயா. அவன் மேல கிருபையை கர்த்தர் வைக்கிறாரு. அந்த கிருபையின் அடிப்படையில அவன் ஜீவனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா பாதுகாக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். என்னங்க பிரதர் கிருபை கிருபை கிருபன்றீங்க, கிருபை என்னங்க பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நிறைய டெஃபினிஷன் சொல்றாங்க கிருபைக்கு. ஆனா எனக்கு ஆவியானவர் என்ன உணர்த்தினார்னா, கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீசஸ்னு அர்த்தம். ஆமென். கிருபை நிறைய அர்த்தங்கள் இருக்கு. என்னன்னா கிருபைன்னா வல்லமையை குறிக்கும். இப்போ ஒருத்தர் நல்லா பாடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் நல்லா மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, பரவாயில்ல பிரதர், கிருபை பெற்றவர் பிரதர், அவர் நல்லா பாடுறாரு, நல்லா பிரசங்கிக்கிறாரு, நல்லா இப்படி பண்றாரு, நல்லா வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா அவங்கள குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், கிருபை பெற்றவங்கன்னு சொல்லுவோம். அப்போ தேவனுடைய வல்லமை அவங்க மேல இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனுக்காக செயல்படுறாங்க. அப்படி ஒரு டெஃபினிஷன் இருக்கு. பல டெஃபினிஷன் இருக்கு பாருங்க. தகுதியே இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவனால் பாராட்டப்படுகிற மிகப்பெரிய ஒரு இரக்கம் தான் என்னதுன்னா கிருபை. இப்படி நிறைய டெஃபினிஷன் இருக்கு. ஆனா அந்த அந்த டெஃபினிஷன் எல்லாம் ஏதோ குறையோடு இருக்கு. கிருபைக்கு ஃபுல்ஃபில்மெண்டான ஒரு டெஃபினிஷன் என்னன்னா ஜீசஸ் தான். அல்லேலூயா. கிருபைன்னா என்னங்க? இயேசுங்க. இயேசுன்னா என்னங்க? கிருபைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்லிமிட்டேஷன் ஆஃப் ஜீசஸ், ஜீசஸ் கிரைஸ்டோட அன்லிமிட்டேஷன் தான். அதாவது எல்லையே இல்லாத ஒரு தன்மை தான் என்னதுன்னா கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென். என்ன கவனிங்க, இந்த மாத கர்த்தர் உங்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்றார், கிருபை அதிகமாய் பெருகுன்றார். ஆமென், அல்லேலூயா. கிருபை அதிகமாய் பெருகும். சரி, நான் சுருக்கமா சில காரியங்களை உங்களோடு கூட இந்த காலை நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னா இந்த கிருபை முதல்ல எங்க வேதத்துல வந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பார்த்து அங்க என்ன ஆலோசனையை கர்த்தர் கொடுத்தார், இன்றைக்கு அதிலிருந்து நமக்கு என்ன ஆலோசனை கர்த்தர் கொடுக்க விரும்புறார் அப்படின்றத கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. பைபிள்ல முதல்ல கிருபை, கிரேஸ் அப்படின்னு வந்த முதல் இடம் எந்த இடம்னா ஆதியாகமத்தின் புத்தகம் இந்த 6வது அதிகாரத்துல 8வது வசனம் தான். எல்லாரும் சொல்லுங்க, நோவாவுக்கோ, சத்தமா சொல்லுங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. கவனிங்க அருமையானவர்களே, அன்றைக்கு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது போல இன்றைக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்க எல்லாருக்கும் தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அந்த கிருபை இந்த நாள் பெருகுகிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்க இருந்துதான் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். என்னன்னா 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். படிங்க. அப்பொழுது கர்த்தர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அதாவது தேவனுடைய இருதயத்துக்கு அந்த காரியம் எப்படி இருந்துச்சுன்னா விசனமாய் இருந்துச்சா. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ஆமென். என்ன கவனிங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் மனிதனை ஆசீர்வதித்து அவனை பலுகி பெருகு அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்றார். அவன் பலுகி பெருகும் பொழுது அவனோடு கூட என்ன உண்டாகுதுன்னா பாவமும் அதிகமா பெருக ஆரம்பிக்குது. அக்கிரமமும் என்ன ஆகுதுன்னா
அதிகமாய் பெருக ஆரம்பிக்கிறது. மனுஷன் பூமியில பெருக 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 அவனோடு கூட பாவம் அதிகமாய் பெருகிறது. அதனால கர்த்தர் 5வது வசனத்துல சொல்றாரு, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு அப்படின்றார். என்ன கவனிங்க பிரதர், கர்த்தர் எல்லாத்தையும் கண்டு காணாதவர் போல இருக்கிறார் பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் போய் அவர் கண்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த பூமியில அக்கிரமங்கள் எப்படி பெருகிட்டு இருக்குன்றத பாக்குறார். இந்த பூமியில பாவம் எந்த அளவுக்கு பெருகுது அப்படின்றது அவருக்கு தெரியும். அவர் பார்க்கிறாராம். எல்லாத்தையும் பார்த்து இங்க கவனிங்க, 6வது வசனத்துல அவர் எழுதுறார் பாருங்க, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. விசனமாயிடுச்சா மனுஷனை பூமியில உண்டாக்கினது. அவனுடைய பாவமெல்லாம் அவர் எண்ணி பார்த்து அவன் ரொம்ப கொடூரமா மனசாட்சியே இல்லாம அவன் செய்கிற காரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப தேவனுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிற காரியமா இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றார். அதாவது மனுஷனுடைய பாவம் பெருக 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 கர்த்தர் அவனை பார்த்து மனஸ்தாபப்படுறார். ஐயோ, என் சாயல்ல சிருஷ்டித்தவன், என் சாயல்ல உண்டாக்கப்பட்டவன் இன்னைக்கு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்து அவன் தேவனுடைய அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றாம போறானேன்னு சொல்லி அவர் மனஸ்தாபப்படுறார். மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் சொல்றாரு, நான் பூமியில் இருக்கிற மனுஷனை ஜலத்தினால என்ன பண்ண போறேன்னா அழிக்க போறேன்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன கவனிங்க, இதே சம்பவம் தான் இந்த கடைசி காலத்திலே நடக்க போகுது. ஆமென், ஆமென். பூமியில மனுஷன் ஒரு பக்கம் பெருகிட்டே இருக்கான். அவன் பெருக பெருக இந்த பூமி முழுக்க பாவமும் பெருகிட்டே இருக்கிறத நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஒரு பக்கம் மனுஷன் பெருகிறான், அவனுடைய திறமைகள் எல்லாம் பெருகிட்டே இருக்கு, பூமி பெருகிட்டே இருக்கு. அதோடு கூட சேர்ந்து பாவமும் அதிகமா பெருகி கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் இந்த கடைசி நாட்கள் இருக்கிற மனிதனை பார்த்து, பூமியை பார்த்து ரொம்ப மனஸ்தாபப்பட்டு, அன்றைக்கு நோவா காலத்துல எப்படி பூமி ஜலத்துக்காக வைக்கப்பட்டிருந்ததோ இந்த கடைசி காலத்துல இந்த பூமியானது அக்னிக்காக வைக்கப்பட்டிருதுன்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். 2 பேதுரு 3:7 நீங்க பாத்தீங்கன்னா, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த காலத்துல பூமியை அழிக்கும்படி கர்த்தர் ஜலப்பிரளயத்தை கட்டளையிட்டது போல இந்த கடைசி காலத்துல பூமியை பார்த்து மனஸ்தாபப்பட்டு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு அவர் என்ன பண்றாருன்னா இந்த வானத்தையும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் அழிய போகிறது. அது எதனால் அழிய போகுதுன்னா அக்னியினால அழிய போகுது. ஆமென், ஆமென். பூமி முழுக்க என்னங்க ஆயிட்டு இருக்கு? பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. பூமி முழுக்க என்னங்க நடக்குது? மனுஷனை பார்த்து கர்த்தர் அவன் செய்கிற எல்லா பாவத்தையும் பார்த்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் சொல்றாரு, மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் இந்த பூமியும் வானமும் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி 8வது வசனம் சொல்லப்படுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. ஆமென். ஒரு பக்கம் பாவம் பெருகிட்டே இருக்கு. கர்த்தர் ஜனங்களை அழிக்கும்படிக்கு தான் இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அதே போல இந்த கடைசி காலத்துல ஒரு பக்கம் பாவம் பெருகிட்டே இருக்கு. ஆனா அதற்கு நடுவுல கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், பாவம் பெருகி கொண்டிருக்கிற இந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கும் கிருபை பெருகுதுன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. பாவம் பெருகி கொண்டிருக்கிற இந்த உலகத்துல சபையே உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தர் சொல்றார் ஒரு கிருபை பெருகுதுன்னு. ஆமென். ஏன் தெரியுமா கிருபை பெருகுது? ஏன் தெரியுமா கிருபை பெருகுது? சோதம் குமாராவோடு கூட லோத்து அழிந்து போக கூடாதுன்றதுனால கிருபை அவனுக்கு உண்டாச்சு. ஆமென். தேவ கோபம் பற்றி எரிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கோபம் அழிக்காதபடிக்கு மோசே ஓடி போய் திறப்புல நிற்கிறார். தேவனுடைய கிருபை அந்த ஜனங்கள் மேல இறங்கினதுனால அந்த ஜனங்கள் அழிவிலிருந்து மீட்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவ கோபம் பற்றி எரிந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 கோத்திரம், எல்லா கோத்திரத்தின் மேல தேவ கோபம் வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 70,000 பேர் மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ எருசலேம் கிட்ட வந்த உடனே அங்கதான் தேவாலயம் கட்டப்பட போகிறது. அங்க வந்த உடனே
கர்த்தர் அந்த அந்த இடத்த பார்த்த உடனே ஒரு கிருபை உண்டாகுது. கிருபை உண்டாகி போத நிறுத்துப்பா, இனி வாத வேண்டான்னு சொல்லி கர்த்தர் நிறுத்துறார். ஆமென். எருசலேமில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய மீட்பு கிருபை கிடைச்சது. அல்லேலூயா, ஆமென். காயின் மேல மிகப்பெரிய ஒரு சாபம். கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ பூமியில நிலையற்று அலைந்து திரிகிறவனா இருப்பாயின்னு கர்த்தர் சொல்றாரு. அவன் தேவனை நோக்கி கெஞ்சும் பொழுது அவன் மேல ஒரு கர்த்தர் ஒரு அடையாளத்தை போட்டு ஒரு கிருபை அவன் மேல வைக்கிறார். ஆமென். எந்தெந்த இடத்துலலாம் பாவம் பெருகினதோ அங்க தேவனுடைய ஜனத்திற்கு கிருபை பெருகினதை பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? அந்த பாவத்துல நீங்களும் நானும் மூழ்கி போக கூடாது என்பதற்காக. ஆமென், ஆமென். இங்க கர்த்தர் சொல்லிட்டாரு, மனுஷனை சிருஷ்டித்ததுக்காக மனஸ்தாபப்படுறேன், அவன் செய்கிற காரியத்தை பார்த்து நான் விசனப்படுறேன், அது எல்லாம் என் பார்வைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியை நான் ஜலத்தினால் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருக்கும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். சபையே, இந்த உலகம் முழுவதும் பாவம் பெருகி கொண்டிருக்கிற நாட்கள்ல, மனிதனை பார்த்து தேவன் மனஸ்தாபப்படுகிற நாட்கள்ல சபைக்கு கர்த்தர் சொல்றார், சபை ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, உங்களுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. ஏன் தெரியுமா? அந்த பாவத்தோடு நீங்க வாரிக்கொண்டு போக கூடாதுன்றதுக்காக, அந்த அக்னிக்கு நீங்க இரையாக கூடாதுன்றதுக்காக உங்க வாழ்க்கையில ஒரு கிருபை கர்த்தர் பெருக்கும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, எல்லாருக்குமே கிருபை பெருகுமா பிரதர்? சபைக்கு வந்தா எல்லாருக்குமே கிருபை கிடைச்சிருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்குமே கிருபையா பிரதர்? எல்லாருக்குமே கிருபை பெருகுதா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை. அதான் யாருக்கு கிருபை? நோவாவுக்கு தான் கிருபை. நோவா யாருங்க? அடுத்த வசனத்தை பாருங்க, 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்போம். எல்லாருக்கும் கிருபையா? சபைக்கு வந்துட்டாலே கிருபை பெருகிடுமா பிரதர்? பாவம் பெருகி கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்கள்ல, பாவம் பெருகி கொண்டிருக்கிற இந்த பூமியில சபையை பார்த்து கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு எனக்கு பெருகுதுன்னு சொல்லிட்டாரு. அது அந்த வார்த்தை எல்லாருக்கும் ஆனதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை. அதான் இல்லை. என்ன அடுத்து ஒரு குவாலிட்டியை கர்த்தர் வைக்கிறார்னா, நோவா தன் காலத்துல இருந்த ஜனங்களுக்குள்ள உத்தமனும் நீதிமானாய் இருந்தான். சபையில யாருக்கு தெரியுமா கிருபை பெருகும்? யாருடைய வாழ்க்கையில தெரியுமா கிருபை அதிகமாய் பெருகி அவங்கள அழிவிலிருந்து பாதுகாக்கும்? அந்த நோவா, அதாவது சபையில் இருக்கிற நோவாவாகிய நம்ம உத்தமனா நீதிமானா இருக்கணும். நம்ம வெறுமனே சபைக்கு வந்துட்டு போயிட்டா கிருபை பெருகிடுமான்னா கிருபை பெருகாது. நம்ம உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கணும், நீதிமானா இருக்கணும். ஆமென். அவங்களுக்கு தான் கிருபை பெருகும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி, சபையாருக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி. புது மாசத்துக்குள்ள பிரவேசிக்க போற, 5வது மாசத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற உங்களிடத்துல என்னிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற குவாலிட்டி என்ன தெரியுங்களா? புது மாசத்துக்குள்ள அப்படியே நீங்க பிரவேசிச்சிடக்கூடாது. என் கிருபையை தரேன், என் கிருபையோடு கூட நீங்க உள்ள பிரவேசிங்க. அந்த கிருபை உங்களை தேவனோடு கூட இணைக்கும். அந்த கிருபை உங்க வாழ்க்கையில இரக்கத்தை கொண்டு வரும். அந்த கிருபை உங்க வாழ்க்கையில உங்க வேண்டுதலை நிறைவேற்றும். அந்த கிருபை உங்க வாழ்க்கையில உங்களுடைய கண்ணீரை துடைக்கும், உங்க பிரச்சனைகளை மாற்றும், உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கும்னு கர்த்தர் சொல்லிட்டு சொல்றாரு. அந்த கிருபையை நீங்க பெறணும்னா எல்லாரால பெற முடியாது. நோவா எப்படி தன் காலத்தில் இருந்த தன் ஜனங்களுக்கு நடுவுல நீதிமானாய் உத்தமனாய் இருந்தானோ, நீங்களும் நானும் நீதிமானும் உத்தமனமா இருந்தா கிருபை பெருகும். அழிவிலிருந்து, ஜலப்பிரளயத்திலிருந்து எப்படி நோவாவும் குடும்பமும் காக்கப்பட்டதோ, நம்ம அக்னியிலிருந்து காக்கப்படுவோம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. சங்கீதம் 7:11 சொல்லுகிறது, தேவன் நீதி உள்ளவர், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன்றார். இங்க பாருங்க, நம்முடைய தேவன் யாருன்னா நீதி உள்ள நியாயாதிபதியா. இல்ல சொல்லுங்க,
அவர் நாள்தோறும் பாவியின் மேல சினம் கொள்ளுகிறார். சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிரதர் நான் எவ்வளோ பாவம் பண்ணாலும் கர்த்தர் என்னை கண்டுக்கிறது இல்லை பிரதர், அவருடைய கிருபை என்னை தாங்குது பிரதர், எவ்வளோ அக்கிரமம் பண்ணாலும் நான் நல்லா இருக்கிறேன் பிரதர், எனக்கு எந்த வியாதி வரமாட்டேங்குது பிரதர், ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம் வாங்குறேன் பிரதர் அப்படின்னா நீங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க மேல கிருபை இருக்குதுன்னு நீங்க நினைச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பொய்யான மாய. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் நாள்தோறும் எப்படி இருக்கிறேன்னா பாவியின் மேல் சினம் கொள்ளு, அவன் செய்கிற பாவத்துக்காக நான் கோபப்படுறேன்றார். சங்கீதம் 50:21 பாருங்க, இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாக இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று என் நினைவு கொண்டாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு. அந்த வசனத்தை வாசிங்க 50:21. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாக இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக. எல்லாம் சொல்லுங்க, அவைகளை சொல்லுங்க. ஒரு நாள் வரும் சொல்லுங்க, அன்னைக்கு ஒவ்வொன்றா நிறுத்துவேன். அது நம்முடைய மரணமா இருக்கலாம், கர்த்தருடைய வருகையா இருக்கலாம். இன்னைக்கு ஜாலியா இருக்கலாம் பிரதர், இன்னைக்கு ஜாலியா இருக்கலாம் சிஸ்டர், நம்ம செய்யற காரியத்துக்காக, நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்துக்காக, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியத்துக்காக ஜாலியா இருக்கலாம். இன்னைக்கு தண்டனை வராத மாதிரி இருக்கலாம், ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரியே இருக்கலாம், கிருபை அப்படியே நம்மளை தாங்குற மாதிரியே இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், நாள் ஒன்று வருகிறது, அன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, உன்னை போல நான் மௌனமா இருப்பேன் நினைச்சிடாத, உன் கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு ஒண்ணா கொண்டு வந்து உன்னை கேள்வி கேட்பன்றார். ஆமேன் ஆமேன், சத்தமா சொல்லுங்க. சங்கீதம் 103:18 சொல்கிறது, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின் படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே அதாவது 103 நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா யார் மேல கிருபை பெருகுது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குன்னா, அங்க நிறைய வசனக்கும் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமா அவ்வளவு உயரமா தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கு, கிருபை இருக்கு, கிருபை இருக்குன்னு சொல்லிட்டே வந்து யாருக்கு தெரியுமா கிருபை பெருகுதுன்னு வசனம் சொல்லுகிறது? அவருடைய கட்டளைகளின் படி செய்ய நினைக்கிறவங்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு நினைப்பாச்சு இருக்கணும். என்ன இருக்கணும்? நம்ம செய்யறது பாவம், ஐயோ நம்ம தப்பு பண்றோமே, நம்ம துரோகம் பண்றோமே, தேவனுக்கு விரோதமா பாவத்தை செய்யறோமே, நம்ம மனம் மாறணுமே, நம்ம இன்னும் ரட்சிப்புல பூர்ணப்படலையேன்ற எண்ணமாச்சு வந்தாதான் கிருபை பெருகும். ஆமென். உங்களுக்கு 1% கூட எண்ணமே இல்லை, நீங்க செய்கிற தப்பே செய்துட்டு இருப்பீங்கன்னா உங்க மேல கிருபை பெருகாது. தேவன் நீங்க செய்கிற ஒவ்வொன்றுத்தையும் கொண்டு வந்து ஒரு நாள் வரப்போகிறது, அன்னைக்கு கொண்டு வந்து உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்துவார். ஆமென். சங்கீதம் 119:59 சொல்லுகிறது, என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிக்கு நேராக திருப்பினேன். தாவீது சொல்றார், என் வழியை நான் சிந்திச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் எப்படி போறேன்றதை சிந்திச்சு பார்க்கிறேன், என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக நான் திருப்புறேன்றார். ஆமென் ஆமென். கவனிங்க, நம்ம துன்மார்க்கமான வழியில போயிட்டு இருக்கிறோமா? நம்ம செய்யறது தப்பே, அதாவது தப்புனே நினைவு இல்லாம நம்ம செய்யறது, அதெல்லாம் பெரிய தப்பு இல்லை பிரதர், இதெல்லாம் பெரிய பாவம் இல்லை பிரதர், இதெல்லாம் என்னங்க பிரதர், இதெல்லாம் கடவுள் நமக்கு கிருபையா விட்டுருவாரு பிரதர் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்மளை போல பரிதவிக்கப்பட்டவங்க யாருமே இல்லை. ஆமென். எந்த மனுஷன், சபையில் இருக்கிற எந்த மனுஷன் நான் செய்யறது தப்புன்னு நினைக்கிறானோ, நான் என் பூர்வ பாதை, நான் நடக்கிற பாதை என்னன்னு அறிந்து அந்த பாதையில கொஞ்சம் நின்று திரும்பி பார்த்து நல்ல பாதையில நடக்கிறானோ அவன் வாழ்க்கையில தான் கிருபை பெருகும். அவனை பார்த்து தான் வேதம் சொல்லுகிறது, அவன் தான் நீதிமான். ஆமென். அட்லீஸ்ட் நினைப்பாச்சு இருக்கணும்ன்ற, நினைப்பாச்சு இருக்கணும், நம்ம செய்யறது தப்புன்ற நினைப்பாச்சு இருக்கணும். அந்த நினைப்புடையவர்கள் தான் யாருன்னா நீதிமான்களும் உத்தமர்களும். அவங்க வாழ்க்கையில தான் கிருபை பெருகும். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். சரிங்க பிரதர், இது மட்டும் இருந்தா போதுமா? நான் நீதிமானாவும் உத்தமனாவும் இருந்தா மட்டும் போதுமா? அது மட்டும் போதாது. ரெண்டாவது குவாலிட்டியை
நோவா கிட்ட இருந்து நம்ம பார்க்க முடியும். என்னன்னா நீங்க அதே அதிகாரத்துல எடுத்து பாருங்க, 14 பாருங்க, 13 படிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோட கூட அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு 14வது வசனம் பாருங்க, யாராச்சும் படிங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. 15 படிங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழை நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். ஆமென். கவனிங்க, முதல் குவாலிட்டி என்ன கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா, நோவாவா இருக்கிறோம். நோவா யாருன்னா சபைக்குரியவன், ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தருடைய சந்நிதிக்கு வருகிறவன். நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட ஒரு குவாலிட்டியை எதிர்பார்க்கிறார். என்னன்னா, இன்னைக்கு பாவம் பெருகி கொண்டிருக்கிற இந்த உலகத்துல, இந்த சமுதாயத்துல, இந்த ஊர்ல அவங்க மத்தியில நம்ம எப்படி இருக்கணும்னா, அவங்கள விட நீதிமானா உத்தமனா இருக்கணும்ன்றார். ஆமென். அட்லீஸ்ட் நம்ம பண்றது தப்புன்ற உணர்வாச்சு நமக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறார். அப்படி அந்த உணர்வு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன்னை பரலோக நீதிமானா பாக்குது, பரலோகம் உன்னை உத்தமனா பாக்குது, உன் வாழ்க்கையில கிருபை பெருகுதுன்றார். ஆமென். அதோட விட்டுலாமா? இல்ல, இன்னொரு குவாலிட்டி நோவாக்குள்ள இருந்தது. அது என்னன்னா, கர்த்தர் சொன்னதை அவன் செய்யறான். ஆமென். என்ன சொல்லுங்க? ஆமா, கர்த்தர் சொன்னதை அவன் செய்கிறான். என்ன செஞ்சான்னா, ஆண்டு சொல்றார் அவனை பார்த்து, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்குன்றார். முதல்ல கொப்பேர் மரத்தால் என்ன பண்ணோம்? பேழையை நோவா உண்டாக்குனாரா இல்லையா? சொல்லுங்க. பேழையை உண்டாக்குனார். கவனிங்க, நீங்க நீதிமானா உத்தமனாவோடு இருந்ததோடு விடாம நீங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். நடந்தாதான் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கிருபை பெருகும். ஆமென். நோவா உத்தமனா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான், அதோட அவன் விட்டுட்டு இருந்தான்னா நிச்சயமா ஒரு நாள் ஜலப்பிரயம் வந்திருக்கும். அன்னைக்கு நோவாவும் அவன் குடும்பமும் சேர்ந்து அழிக்கப்பட்டிருக்கும். ஆமா தானுங்க? அப்ப அவன் என்ன பண்ணான்னா, அடிஷ்னலா ஒரு குவாலிட்டி அவன் வளர்த்துக்கிறான். என்னன்னா, கர்த்தர் சொல்றதை கேட்டு செயல்பட ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல விசாரித்து அவர் சொல்லுகிற பாதையில நீங்க நடக்க ஆரம்பிக்கணும். ஆமென். அவர் சொல்லுகிற பாதையில நீங்க நடக்க ஆரம்பிக்கணும். எபிரேயர் மன்னிக்கணும், எரேமியா 6:16 எடுங்க. எரேமியா 6:16 எடுத்து வாசிங்க. எரேமியா 6:16. வழிகளிலே நின்று 6:16 வாசிங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி. ஹலோ பிரதர் சிஸ்டர், நீங்க போயிட்டு இருக்கிற பாதையில கொஞ்சம் நில்லுங்க. நின்று விசாரிங்க. நீங்க நல்ல பாதையில போறீங்களா, கெட்ட பாதையில போறீங்களான்னு விசாரித்து தேவன் விரும்புகிற பூர்வமான பாதைக்கு வாங்கன்ற. ஆமென். அதனால்தான் தாவீது இப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. என்னன்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிங்கன்றார். ஏன்னா, அதாவது மேல இருக்கிற அவனுடைய ஆடையும் அவனுடைய பர்சனாலிட்டியும் அவனை எங்க கொண்டு போகாதுங்க? பரலோகத்துக்கு கொண்டு போகாது. மேல இருக்கிற பர்சனாலிட்டி அவனுக்கு தேவ கிருபை வாங்கி தராது. அவன் அதனால தான் ஜெபிக்கிறான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை சோதித்து என் சிந்தனைகளை எல்லாம் அறிந்து கொள்ளுங்க, வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன பண்ணுங்க, என்னை நல்ல வழியில நடத்துங்க. நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கிறேன், இப்ப நிக்கிறேன், ஜெபிக்கிறேன், என்னை சோதித்து பாருங்க, என் பாதை சரியில்லைன்னா என்னை சரியான பாதையில் நடத்துங்கன்னு ஜெபிக்கிறார். ஆமென். இன்னைக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க போயிட்டு இருக்கிற பாதையில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஓடாதீங்க, கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ சிஸ்டர், கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ பிரதர், கொஞ்சம் நின்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க எந்த பாதையில போயிட்டு இருக்கிறீங்க, உங்க பாதை சரியாதான் இருக்கா, தேவனுக்கு பிரியமாதான் இருக்கா பார்த்து உங்களை சோதித்து நீங்க தயவு செய்து பூர்வமான பாதை இயேசுவின் பாதைக்கு நேராய் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென், ஆமென். கவனிங்க,
நோவா என்ன பண்றாருன்னா தேவன் சொன்னதை கேட்டு செயல்பட ஆரம்பிக்கிறார். பேழைய மரத்தால பேழைய உண்டாக்கணுமா? எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த பாதையில பேழைய உண்டாக்குறோமான்னு பார்க்கணும். அது என்ன பிரதர் மரத்தால பேழை? அதுதான் சிலுவையின் உபதேசம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. சிலுவையின் உபதேசம். வசனம் சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை பற்றினதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கான். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்குன்னா தேவ பலனா இருக்கான். ஆமென் ஆமென். இங்க பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? பைத்தியக்காரத்தனமா தோணுதா? அடா அவருக்கு வேற வேலை இல்லைங்க, அவர் வாரம் வருவாரு, 3 பாயிண்ட் சொல்லுவாரு, 4 பாயிண்ட் சொல்லுவாரு, 2 பாயிண்ட் சொல்லுவாரு. அது ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்டு கேட்டு நம்மளை மாத்தினே இருக்கிறோம். என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்குது? என்னங்க போன வாரம் தான் அந்த 2 காரியத்தை சொன்னாரு, அதை மாத்தலாம்னா இந்த வாரம் வந்து வேற எதையோ சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்டு அது பைத்தியக்காரத்தனமா உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வந்து சிலுவையின் உபதேசத்தில் அண்டையில இல்ல, மாறாக நீங்க தப்பான பாதையில் இருக்கிறீங்க. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குன்னா பைத்தியமா இருக்கு. பைத்தியக்காரங்க தான் இதை அசட்டை பண்ணுவாங்க, வார்த்தையை அசட்டை பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. பைத்தியக்காரர்கள், கெட்டு போகிற பைத்தியக்காரர்கள் தான் சபையை அசட்டை பண்ணுவாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. சபை கூடி வரதை விட்டுருவாங்க. அட நமக்கு அதுதாங்க முக்கியம், இதுவா முக்கியம் அப்படின்னு போவாங்க. அவங்க எப்படி போயிட்டு இருக்க, எந்த பாதையில போய் கெட்டு போற பாதையில போயிட்டு இருக்கு. ஆனா ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கும் இந்த சபை கூடுதல் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு சொல்லுங்க. இங்க வரும்பொழுது ஒரு பலன் உண்டாகுது. அடுத்த வாரம் நீங்க ஓடுறதுக்கான பலன் இந்த பாதையில இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென். நீங்க எபிரேயர் 11:7 எடுத்துக்கங்க. எபிரேயர் 11:7 சீக்கிரம் எடுங்க, வாசிங்க அத. காணாதவைகளை குறித்து கவனிங்க, தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாக கவனிங்க. எல்லாம் என்ன கவனிங்க, கவனிங்க, ஒரே நிமிஷம் என்ன கவனிங்க. எபிரேயன் ஆக்கியோன்னு சொல்றாரு, நோவாவை பத்தி எழுதுறாரு. நோவா எப்படி இருந்தாராம்? காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தையும் தன்னையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தினான். காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றானா? என்னங்க காணாதவைகளை குறித்து? கர்த்தர் நோவாவை கூப்பிட்டு சொல்றார், நோவா இன்னும் கொஞ்ச நாட்கள் செல்லும், இந்த பூமியை நான் ஜலத்தினால் அழிக்க போறேன்னு எச்சரிப்பு கொடுக்கிறார். அது அவர் பார்த்தாரா சொல்லுங்க? பார்த்தாரா? இல்ல. நடக்க போகிற காரியத்தை குறித்து முன்னதாக எச்சரிப்பை பெற்று அவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தினது போல அருமையானே உங்களுக்கு எனக்கு ஒரு எச்சரிப்பு வந்து கொண்டே இருக்கு ஒவ்வொரு வாரமும். அது என்ன எச்சரிப்பு தெரியுமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த பூமி அக்னிக்கிரையா வைக்கப்பட்டிருக்கிறது, அதுல நீங்களான அழியாதபடிக்கு தப்பித்துக் கொள்ளும்படிக்கு அவருடைய ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்ன்றதுதான் அந்த காணாதவைகளை குறித்து தானே எச்சரிப்பு. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் ஆயத்தப்படணும். எல்லாம் சொல்லுங்க. முதல் ஆயத்தை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் சிலுவையின் உபதேசத்தில் இருக்கிறோமான்னு செக் பண்ணிக்கணும். வேற எதனா உபதேசத்தில் இருக்கிறீங்களா? சிலுவையின் உபதேசத்தில் இருக்கிறீங்களா? நீங்க வேதத்தோட தான் நடக்கிறீங்களா? இல்ல வேதத்துக்கு மாறா வேதத்தின் வழியில நடக்காம வேற ஏதோ பாதையில நடக்கிறீங்களான்னு சோதிச்சு பார்க்கணும். ஆமென். நீங்க 2 பேதுரு 3:9 எடுத்துக்கங்க, சீக்கிரம் வாசிங்க. 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் தாமதிக்கிறார். பிரதர், எப்ப பார்த்தாலும் 2வது வருகை இருக்கு, இயேசு சீக்கிரம் வர போறாரு, இயேசு சீக்கிரம் 2000 வருஷமா இதுதான் பிரதர் சொல்லுது சபை, ஆனா இன்னும் வந்த மாதிரி தெரியலையே நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் 2 பேதுருல
ஆண்டவர் சொல்றாரு, அவர் தாமதிக்கிறாருன்னு சொல்லி சிலர் எண்ணுகிறது போல வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராம். ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தாமதிக்கிறார். ஆமே. அவர் நினைச்சா இப்ப வரலாங்க, இந்த செகண்ட் வரலாங்க, வந்தா சபையில் இருக்கிற நம்மளே போவோமான்றது சந்தேகம். ஆமே. நம்மளே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போமான்றது கேள்விக்குறி. அதனால் அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு வாரமும் தம்முடைய ஆலோசனையை அனுப்பி தன் கிருபையை அதிகமா ஜனங்க மேல கொடுத்து, ஒரு பக்கம் உலகத்துல பாவம் பெருகிட்டே இருக்கு, சில காரியங்களெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு விசனமா இருக்கு, சில ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு மனஸ்தாபம் இருக்கு, சில காரியத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு கோபம் வருது. ஆனா தம்முடைய ஜனங்கள் அந்த அழிவில தப்பித்து கொள்ளும்படி சபைக்கு ஒரு பக்கம் கிருபை பெருகிட்டே இருக்கு, ஒரு பக்கம் பாவம் பெருகிட்டே இருக்கு, ஒரு பக்கம் தம்முடைய ஜனங்களுக்கு கிருபை பெருகிட்டே இருக்கு. கிருபை பெருக 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 நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? கிருபைதான் இருக்கு பிரதர், இன்னும் அதிகமா பாவத்தை செய்யலாம், இன்னும் அநியாயத்தை செய்யலாம், இன்னும் தேவனை விட்டு பிரிந்து போகலான்னு நினைக்காம நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த சிலுவையின் உபதேசத்துக்கிட்ட வரணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தான், நீங்க எடுக்க வேணாம், லூக்கா 9:23 ஒருத்தன் நேரா வரான், ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவான். அவன் நேரா வந்து ஆண்டவர் பார்த்து சொல்றான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்னு கேட்கறான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கற்பனையை ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோன்னே எல்லா ஜனக்கூட்டத்தின் மத்தியில அவன் பெரிய பணக்காரன், அதனால அவன் பெருமையா சொல்றான், என்ன ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா, நான் சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்றேன், சபைக்கு ஒழுங்கா போயிடுவேன், காணிக்க ஒழுங்கா கொடுப்பேன், தசம்பாக ஒழுங்கா கொடுப்பேன், நான் இதை செய்வேன் அதை செய்வேன், எல்லாத்தையும் லிஸ்ட் போடுறான். ஏசப்பா சொல்றாரு அவனை பார்த்து, ஆனாலும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குப்பா. என்ன குறை தெரியுமா? உனக்கு உண்டானது எல்லாம் விற்று தரித்திரக்கு கொடுத்து என்னை என் சிலுவை எடுத்து கொண்டு வா, என்னை பின்பற்றிய சிலுவை எடுன்றார். சபை இந்த கடைசி காலத்துல எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு தெரியுமா? நீ உன் இருதயத்துல இயேசுவை விட மேல ஒன்னத்தை வச்சிருக்கிற பாரு, அதை வெறுக்கணும். அது பணமா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், சில நேரத்துல மனிதர்களா இருக்கலாம். அதை வெறுத்து சிலுவையை எடுத்துட்டு நீ வரணும். அப்பதான் உங்களால நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். கிருபை உங்க வாழ்க்கையில அதிகமா பெருகும். இவன் பாருங்க, மிகுந்த ஐஸ்வர்யவானா இருந்தபடினால இதெல்லாம் யாருன்னா செய்வாங்களா? எவ்வளவு பணத்தை எங்க வித்து எத்தனை பேர் கொடுத்து அதெல்லாம் வேலைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்கு? ஓடி ஓடி சம்பாதிச்சது எதுக்கு? வித்துட்டு வரதுக்கா, கொடுக்கறதுக்கா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான்னா இயேசுவை விட்டு போயிட்டான். ஆண்டு சொல்றாரு பாருங்க, சீஷர்லாம் பார்த்து சொல்றாரு, ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது எவ்வளவு கடினம்னு பாருங்கன்ற. உங்களுக்கு எது மேலங்க ஐஸ்வர்யம் அதிகமா இருக்கு? உங்க மனசு எது மேலங்க அதிகமா நாட்டம் இருக்கு? பணத்து மேலையா, பொருட்கள் மேலையா, மனிதர்கள் மேலையா? எது மேல நாட்டம் அதிகமா இருக்கு? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து பேசுறாரு, சபை ஜனங்க சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பின்னால வரலன்னா அவங்க வாழ்க்கையில கிருபை பெருகாது, அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க இயேசுவை தவிர்த்து வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நீங்க உங்க இருதயெல்லாம் அது மேல இருக்குதுன்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு கர்த்தர் ரொம்ப தெளிவா பேசுறார். என் கிருபையை உங்க மேல அதிகமா பெருக்கும்படி நான் வந்திருக்கிறேன். இந்த ஆராதனையில் என் கிருபையெல்லாம் உங்க மேல ஊற்றும்படி வந்திருக்கிறேன். ஆனா உங்ககிட்ட அதுக்கு ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கிறேன். நீ இந்த காலத்துல, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல ஜனங்கள் மத்தியில நீ நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றார். அதோட நிக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் சொல்றதை கேட்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வரணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சிலுவை எடுத்துட்டு வந்து உக்காந்துட்டு திங்கட்கிழமை உங்க இருதயம் வேற எங்கேயோ போயிடக்கூடாது, செவ்வாய்க்கிழமை உங்க இருதயம் வேற எதையோ பார்த்து போயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. தப்பா எடுத்துக்க போறீங்க. பிரதர் வந்து வேலைக்கே போவேனான்னு சொல்றாரு, படிக்கிறதுக்கே போவேனான்னு சொல்றாரு, அப்படி நினைச்சிட்டு போறீங்க. வேலைக்கே ஷூ கம்பெனிக்கே போ அப்படி சொல்ல. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்க இருதயம் எது மேல நாட்டமா இருக்கு? அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வராதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். இந்த உபதேசம் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? பைத்தியமா தோன்றுதா? ஜாக்கிரதையா இருங்க, நீங்க டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஐயோ, கர்த்தர் என்கிட்டே பேசுறார் பிரதர் அப்படின்ற ஒரு உணர்வு வருதா? இப்ப நில்லுங்க,
நின்னு உங்க பாதையை திருப்புங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 9:25 சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம். ஓடி ஓடி எதையோ செய்வாங்க பாருங்க, ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா கடைசியில தன் ஜீவனை நஷ்டப்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலுவை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் சிலுவையை விட்டு தூரம் போறவங்க கிருபையை பெற முடியாது, அவங்க கிருபையை போக்கடிக்கிறாங்க. யோனா புத்தகத்துல வசனம் சொல்கிறது, பொய்யான மாயை பின்பற்றி தங்களுக்கு வருகிற கிருபை என்ன பண்றாங்களா அவங்க போக்கடிச்சுட்டே இருக்கிறாங்க. கிருபை கர்த்தர் பெருகி கொண்டே இருக்கணும்னு விரும்புறாரு. கர்த்தர் கிருபையை கொடுத்துட்டே இருக்கிறார். இவங்க பொய்யான மாயை பின்பற்றி என்ன பண்றாங்கன்னா கிருபையை போக்கடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வரும், சகாயமின்றி அவங்க பெரிய ஆபத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிக்குவாங்க. அன்னைக்குதான் அவங்களுக்கு புரியும். ஆமே. சிலுவை பற்றினதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவ பலனா இருக்கு. ஆமே. ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரங்கள்ல சபையை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சிலருக்கு உண்மையா சூழ்நிலை இருக்குங்க, நான் எல்லாரையும் தப்பு சொல்ல. சிலருக்கு உண்மையா சூழ்நிலை இருக்கும், அவங்களால வர முடியாத சூழ்நிலை இருக்கும். சிலர் ரகசிய கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, அவங்களால ஞாயிற்றுக்கிழமைனா சபைக்கு போக முடியாது. கர்த்தர் அதெல்லாம் மன்னிப்பார், நான் எல்லாரையும் சொல்ல. ஆனா உண்மையிலே கர்த்தருடைய சமூகத்து வருவதற்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தோம், ஃப்ரீடம் இருந்தோம், அவங்க தேவ சமூகத்தை அசட்டை பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த சிலுவை பற்றினதான உபதேசம் எப்படி இருக்குன்னா பைத்தியமா இருக்கு. அவங்க கெட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கெட்டு போயினே இருக்கிறாங்க, கிருபையை போக்கடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம எந்த வழியில இருக்கிறோன்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆமே. சத்தமாமே. கர்த்தர் நல்லவர். கொப்பேர் மரத்துல சொல்லுங்க என்ன பண்ணுமா, மோசேயுடைய அம்மா மோசே குழந்தையா இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன பேழையை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? பேழன்ற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்லுதுன்னா பெட்டின்னு சொல்லுது. என்ன சொல்லுங்க? ஆண்டவர் நோவாவை பார்த்து என்ன செய்ய சொன்னாருங்க? ஒரு பெட்டியை செய்ய சொல்றாரு. பேழன்றதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு பெட்டி. மோசேவை அந்த அழிவிலிருந்து மீட்பதற்காக மோசேயுடைய தாயார் ஒரு அழகிய குட்டிய பேழையை செய்யறாங்க. செஞ்சாங்களா? ஜீவனை பாதுகாத்தாங்களா? சொல்லுங்க. மோசேயுடைய தாயார் எப்படி பேழையை செய்து அந்த நாணல் பெட்டியை செய்து மோசே அந்த அழிவிலிருந்து பாதுகாத்தார்களோ, அது போல நோவா எப்படி தன் காலத்துல தன் ஜனங்களோடு அழிந்து போகாதபடிக்கு எப்படி ஒரு பேழையை செய்து காக்கப்பட்டாரோ, அது போல இஸ்ரவேல் ஜனங்க எப்படி உடன்படிக்கை பெட்டியை செய்து தேவ பிரசன்னத்தை நிறைந்தவர்களாய் வாழ்ந்தார்களோ, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ. ஒரு பிரச்சனை உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போயிடுவாங்க. கர்த்தர் அந்த சமூகம் தேவனுடைய பிரசன்னம் அங்க வந்து அந்த ஜனங்களை பாதுகாக்க, அழிவிலிருந்து அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. ஆமென். அவர்களை போல இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் பெட்டியை செய்ய சொல்றார். அந்த பெட்டி தான் இந்த பெட்டி. ஆமென். சத்தமா சொல்லுங்க. இந்த உபதேசத்துல நீங்க நினைச்சிருக்கிறீங்களா அப்படின்றத பார்க்கணும். இந்த உபதேசத்தோட கூட ஒன்றி இருக்கிறீங்களா? இந்த உபதேசம் சொல்றபடியெல்லாம் நீங்க வாழறீங்களான்னு இருக்க பார்க்கணும். ஆமென். ஆமென். அதுதான் கொப்பேர் மரத்தால செய்யப்படுற பேழை. ஆமென். அதுதான் நம்மளை பாதுகாக்கும். இதுதாங்க நம்மளை பாதுகாக்கும். இந்த வார்த்தை தான் பாதுகாக்கும். சில நேரத்தில் நான் ஜெபிச்சிருக்கிற ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே எங்கள் சபையில் அற்புத அடையாளங்கள்லாம் நடக்கவே மாட்டேங்குது. ஜெபம் பண்ண ஆக்சுவலா நடக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. கர்த்தர் எங்கள் கண்களுக்கு காமிச்சுன்னு தான் இருக்கிறார். ஆனால் ஒரு பெரிய மிராக்கல் அப்படியே நம்ம போய் நின்ன உடனே பேய் வந்துட்டார் அவரு அப்படின்னு ஆட மாட்டேங்குது. அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நான் போய் நின்னா பேயெல்லாம் ஆண்டாண்டவரே, ஊருக்குள்ள போனாலே இவன் வந்துட்டான்டா ஓடுறா அப்படின்னு பேயெல்லாம் ஓடினான்ற ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என்ன ஆண்டவரே ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. தொட்டா கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியும் ஆண்டவரே, அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என்ன ஆண்டு இதெல்லாம் நடக்கல அப்படின்னு ஆண்டுகிட்ட கேட்டிருக்கிறேன் நிறைய நாள். ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை வார்த்தையினால நிரப்பணும்னு ஆசைப்படுறேன், நீ ஏன் அற்புத அடையாளங்களை தேடுற அப்படின்னார். ஒரு முறை உடன்படிக்கை பெட்டிய சாலமோன் கொண்டு வராராம். அந்த உடன்படிக்கை பெட்டியில
கற்பலகையிலே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆக்சுவலா உடன்படிக்கை பெட்டியில மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கணும், ஆறுனுடைய தளிர்த்த கோல் இருக்கணும், அதோடு கூட உடன்படிக்கை அந்த கற்கள் இருக்கணும். இந்த 3 விஷயமும் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கணும். ஆனா சாலமோன் காலத்துல வசனம் சொல்லுகிறது கற்பலகையே இல்லாம வேற ஒண்ணும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை தான் என்னைக்குமே நிலைக்கும். அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் ஒரு நாள் இல்லாம போகும், வார்த்தை தான் நிலைக்கும்ன்ற. உங்க வாழ்க்கை எது மேலங்க கட்டி எழுப்பிட்டு இருக்கிறீங்க? இந்த வார்த்தையில கட்டி எழுப்பணுன்ற. நோவா வார்த்தையில கட்டி எழுப்பணும் அவனுடைய வாழ்க்கையை. ஆமென், ஆமென். அவன் பாதுகாக்கப்பட்டான். 2வது, அந்த பேழைய உள்ளும் புறமும் கீழ் பூசணுமா. என்ன பூசணுமா? எல்லாம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில 2வது என்ன தெரியுமா தேவை? கீழ் பூசுறது தேவை. உங்க உள்ளான மனிதனும் உங்க வெளிப்புறமான மனிதனும் ஆவியானவரால சீல் பண்ணப்பட்டு நடத்தப்படுகிற வாழ்க்கை வேணும். மோசேயுடைய அம்மா நாணல் பெட்டி செஞ்சாங்க, அதை சுத்தில என்னங்க பூசினாங்க? சொல்லுங்க. நோவா பேழையை செஞ்சார், அதை உள்ளும் புறமுமா என்ன பூசினாரு? கீழ் பூசினார். ஒரு தார் மாதிரி ஒரு மெட்டீரியல்னு வச்சுங்க, அதை பூசுறார். அதாவது சீல் பண்றாரு அதை. அப்பதான் தண்ணி என்னாகாது உள்ள. தண்ணிக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குங்க. அதுல ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? பாவம்னு அர்த்தம். என்ன சொல்லுங்க? ரூபனை பார்த்து யாக்கோபு சொல்றாரு, எல்லா பிள்ளைகளும் கூப்பிடுறாரு, 12 பிள்ளைகளை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளையா பிளஸ் பண்றாரு. பிளஸ் பண்ணும்போது ரூபனை பார்த்து சொல்றாரு, ரூபனே, என் சேஷ்ட புத்திரனே, எனக்கு முதல் பிறந்தவனே சொல்லிட்டு சொல்றாரு, தண்ணீரை போல தளம்பினவனே. பாவத்தை, தண்ணிக்கு ஷேப் இருக்காங்க, பாவத்துக்கு கூட ஷேப் கிடையாது. என்னதுங்க? சொல்லுங்க. பாவத்துக்கு என்ன இல்லை? எந்த ரூபத்தினாலும் வரும். இதுலதான் பாவம் வருது பிரதர் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எந்த விதத்தினாலும் பாவம் வரும். நான் லைட்டா மட்டும் பார்த்துக்கிறேன் பிரதர், அதனால பாவம் வராது பிரதர்ன்னு சொன்னீங்கன்னா, நீங்க லைட்டா பார்த்தாலும் சரி, வெயிட்டா பார்த்தாலும் சரி, பாவம் வந்துடும் உள்ள. நீங்க பாவம் என்ன பண்ணுமா? உள்ள முதல்ல விதையா உள்ள போயிடுமா. உள்ள போய் வேர் பற்றி பிற்பாடு வளர்ந்து மரமா மாறி உங்களை நரகத்துக்கு கூட்டு போயிடும் சொல்லுது. ஆமென். சின்ன பேச்சு தானே பிரதர், சின்னதா ஏமாத்துறது தானே பிரதர், சின்னதா பொய் சொல். நீங்க சின்னதுன்னு நினைக்கிறீங்க, அது என்ன ஆகும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில தண்ணீரை போல உங்களை தளம்ப பண்ணிடும். தண்ணி உள்ள வந்துடும். மோசேயுடைய அந்த பெட்டிக்குள்ள தண்ணி வந்துச்சா வரலையா? ஏன்? அவன் கீழ்பூசி இருந்தான். நோவாவுடைய பேழையில தண்ணி உள்ள வந்துச்சா? வரல. காரணம் அவன் சீல் போட்டிருந்தான். ஆமென். சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில சீல் போடப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். ஆமென். இந்த அபிஷேகம், ஆவியானுடைய துணை இல்லாம உங்களால வாழ முடியாது. ஆவியானுடைய துணை இல்லாம உங்களால பரிசுத்தமா இருக்க முடியாது. ஆவியானவர் இல்லாம உங்களால எதிலுமே ஜெயத்தை எடுக்க முடியாது. இன்னைக்கு அந்த ஆவியானவர் உங்களை சீல் பண்ணி உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நடத்தணும். உங்களை கட்டி நடத்தணும். அவரு யோபு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே, என் கண்களை உம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அப்புறம் எப்படி நான் இச்சையோட பார்ப்பேன் அப்படின்னு. உங்க கண்களை தேவனோடு கூட நீங்க சீல் பண்ணி நடக்கணும். உங்க செவிகள், உங்க சிந்தனைகள், உங்க நடக்கைகள், உங்க காரியங்கள் எல்லாத்தையும் சீல் பண்ணப்பட்டிருக்கணும். உள்ளும் புறமும். வெளியில பார்த்தா நல்லவன் மாதிரி இருக்கிறது, உள்ள பார்த்தா அத்தனையும் விஷம், அத்தனையும் இந்த கரும்பு. உள்ள பார்த்தாக்க, வெளியே பார்த்தா நல்லா சூப்பரா இருக்கும், நாட்டு கரும்பு மாதிரி. உள்ள பார்த்தா ஒரே செவப்பா போரஸ்ட் இருக்கும் பாருங்க, சாப்பிடவே முடியாது அதெல்லாம். அந்த மாதிரி வெளியில பார்த்தா நீங்க அப்படியே உத்தமன், ஜபவீரன், உங்களை போல ஒரு மனிதன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள பார்த்தாக்கா அத்தனையும் சொத்தையா இருக்கக்கூடாது. உள்ளும் புறமும் நீங்க சீல் பண்ணப்பட்டு நடத்தப்படணும். வெளியிலையும் நீங்க நல்லா இருக்கணும், உள்ளமும் நீங்க நல்லா இருக்கணும். அதனால தான் தாவீது ஜெபிக்கிறாரு, தேவனே என்னை ஆராயும். மேல ஆராயுங்க, மேல என்ன ஆராயுங்க, அதோட விட்டுறாதீங்க. என் இருதயத்தை ஆராய், என் சிந்தனைகளை சோதிச்சு பாருங்க. வேதனை உண்டாக்குகிற வழி என்கிட்ட இருக்குதான்னு நித்திய வழியில நடத்துகின்ற. சீல் பண்ணப்படும். முதல்ல சிலுவை மரத்தினால பேழை செய்யணும். மரத்தின் பேழைனா சிலுவை பற்றினதான உபதேசத்தை குறிக்குது.
ரெண்டாவது உள்ளும் புறமா வந்து பேழையை சுற்றி என்ன பண்ணாங்களாம்? கீழ் பூசினாங்க. அது பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்கு அடையாளம், அவருடைய வழி நடத்தலுக்கு அடையாளம். நம்ம அவரால் நடத்தப்படணும். ஒவ்வொரு நிமிஷமும் அவரால் நடத்தப்படுற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆமே. மூணாவது, பேழை உயரமா இருந்துச்சு, நீளமா இருந்துச்சு, அகலமா இருந்துச்சு. சொல்லுங்க. உயரம், நீளம். அவர் சொன்ன மாதிரியே நோவா செய்து முடிச்சா அவர் பாதுகாக்கப்பட்டார். கிருபை அவர் வாழ்க்கையில பெருகினது. அருமையானது. அது என்னங்க உயரம், நீளம், அகலம்? வசனம் சொல்லுகிறது அது இயேசு கிறிஸ்துனுடைய அன்புக்கு அடையாளமா இருக்கு. நீங்க பாடலாம், துதிக்கலாம், காணிக்க கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாங்க. இப்ப விபிஎஸ் வருது, விபிஎஸ்ல வந்து ஊழியத்தை செய்யலாம், விபிஎஸ்க்காக நீங்க நிறைய கொடுக்கலாம், என்னென்னவோ பண்ணலாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லைன்னா வேஸ்ட். ஆமே. பேழை செய்ய சொல்லிட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அளவில் இவர் செய்யாம போயிருந்தாருன்னா வேஸ்ட் தானுங்க. சொல்லுங்க. அப்போ இது எல்லாத்தை விட எல்லாத்துக்கும் முக்கியம் எது தெரியுமா? தேவ அன்பினால நீங்க நிறைஞ்சிருக்கிறீங்களான்னு பார்க்கணும். தேவ அன்பினால் நீங்க பூரணப்பட்டிருக்கிறீங்களான்னு பார்க்கணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமேன். சத்தமா சொல்லுங்க. ஆமேன். ரோமர்ல 8:36 பவுல் எழுதுறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவர்கள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவராக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூஷனானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வாழ்க்கை நீங்கள் நானும் வாழணுங்க. அதிகாரி கூப்பிட்டாருங்க, அதிகாரிக்கு முக்கியம். அதிகாரமானாலும் உங்களை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடாது. மாமியார் பிரச்சனைங்க, மாமியாருடைய அதிகாரம் இயேசுவின் அன்பை விட்டு உங்களை பிரிச்சிடக்கூடாது. கணவர் தாங்க பிரச்சனை, கணவருடைய காரியம் உங்களை இயேசு விட்டு பிரிச்சிடக்கூடாது. நீங்க எப்படி தெரியுமா சொல்லணும்? எந்த காரியமும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு சொல்லணும். பிசாசு வந்து லைட்டா உங்களை சோதிச்சோன்னே விழுந்துடக்கூடாது. நீங்க தைரியமா சிங்கத்தை போல சொல்லணும், எதுவானாலும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு சொல்லணும். இன்னைக்கு இயேசுவின் அன்பை விட்டு உங்களை எதுங்க பிரிச்சுட்டு இருக்கு? அன்பே இல்லாம நீங்க நீதிமான உத்தமனா இருந்தாலும் வேஸ்ட். அன்பே இல்லாம நீங்க பேழையை செய்யறேன்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சாலும் வேஸ்ட். அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். பரிசெயர் சதி செய்யற பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்க பூண்டுல வெங்காயத்துல நீங்க சம்பாதிக்கிறதுல எல்லாத்துலயும் தசம்பாங்க கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்ல, ஆனா அன்பை விட்டுறீங்கடா. அன்போடவும் இருக்கணும், அதையும் செய்யணும்டான்றார். அது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் சொல்லி அதை செய்றீங்க, அன்பை விட்டுறீங்க. இம்பார்ட்டன்ட் எது தெரியுமா? அன்பு தான். அதுதான் 1 கொரிந்தியர்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், அன்பு இல்ல நீ உயிரற்ற பொருள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் பெரிய பிரசங்கியார், நான் பெரிய வியாதியை சுகமாக்குறவன், நான் அவன் இவன், என் பின்னாடி என்ன பேர் வேணாலும் போட்டுக்கலாம், ஆனா அன்பு அடிப்படை தேவ அன்பு எனக்குள்ள இல்லைன்னா, நான் எதை செய்தாலும் தேவ அன்போட செய்யலைன்னா, நான் ஆராதனைக்கு வர்றது தேவ அன்பு இல்லாம வர்றேன்னா, தேவ அன்பு எனக்குள்ள இல்லைன்னா நம்ம வர்றதும் வேஸ்ட்டு, கர்த்தரை ஆராதிக்கிறது வேஸ்ட்டு, கொடுக்கிறது வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட். அன்பு தான் எல்லாத்துக்கும் பிரதானம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஆமே. பேதுரு யோவான்லாம் போயிட்டாங்க. பேதுரு தான் ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகி, ரொம்ப டிப்ரெஷன் ஆகி, வேணாம் எதுவுமேன்னு போயிட்டார். ஏசு பேதுரு மீட் பண்ண போறாரு பாருங்க. மீட் பண்ண போயிட்டு பேதுரு பர்சனலாக மீட் பண்ணி சொல்றாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறியான்னு கேட்குறாரு. அந்த வசனம் எடுங்களேன், யோவான் கடைசி அதிகாரத்தில் இருக்கு, அது மட்டும் வாசி முடிச்சிடலாம். எடுத்தவங்க வாசிங்க. பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்பாரு, பேதுருவே என்னில் அன்பா இருக்கிறாயா? இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவைகளிலும் என் மேல நீ அன்பா இருக்கிறியா? உன் பணத்தை காட்டிலும், உன் சொந்த பந்தங்களை காட்டிலும், உன் படிப்பை காட்டிலும், நீ நேசிக்கிற எந்த காரியத்தை காட்டிலும், இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் என் மேல நீ அன்பா இருக்கிறியா? பேதுரு சொல்றான், படிங்கம்மா. ஆமா ஆண்டவரே. அதற்கு ஆமா ஆண்டவரே. ஆண்டு கேட்கிறாரு, நீ என் மேல அன்பா இருக்கிறியா? அவன் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, நான் உங்களை நேசி. அவர் கேட்கிறாரு, அன்பா இருக்கிறியா? இவன் சொல்றான், நான் நேசிக்கிறேன். அன்பு வேற, நேசம் வேற. அன்புல நிறைய விதங்கள் இருக்கு. ஆண்டு கேட்கிறாரு, இவைகள் எல்லாவற்றிலும் வெறுத்து என்னை நீ நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டா பேதுரு ஒத்துக்கிறார். இல்ல ஆண்டவரே, நான் உங்களை சிநேகிக்கிறேன். சிநேகிதன்னா என்ன அர்த்தம்னா பிரதர்ஸ் லவ். ஒரு சிநேகிதன் சிநேகிக்கிறது போலதான் நான் உங்களை சிநேகிக்கிறேன். எனக்குள்ள அந்த அகாப்பே அன்பு இல்ல ஆண்டவரேன்னு ஒத்துக்கிறான். கடைசி ஆண்டு பேதுரு, போ, நீ என்ன நேசிக்கிறியா? சரி பரவாயில்ல, நான் உங்ககிட்ட அந்த அகாப்ப அன்பை எதிர்பார்த்து வந்தேன். பரவாயில்ல, நீ ஒத்துக்கணும்ல, அது போதும் எனக்கு. உன் மேல என் சபையை கட்டி எழுப்புவேன்ற. ஆமே. இன்னைக்கு எல்லாம் அப்படியே முழங்கால் படிடலாமா? முழங்கால் படிட்டு இன்னைக்கு சபைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ என் மேல அன்பா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இந்த சபைக்கு நீங்க தேவ அன்போட கூட வந்திருந்தா அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன். இல்ல உங்க இருதயத்துல வேற ஏதோ நேசம் இருக்கு, இல்ல தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கு, இல்ல உங்க பாதை நல்ல பாதையில இல்ல, உங்க பாதை தேவனை விட்டு பிரிக்கிற பாதையில போயிட்டு இருக்குன்னா நீங்க ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை சிநேகிக்கிற ஆண்டவரே, என்கிட்ட அந்த அகாப்பே அன்பு, நீங்க எதிர்பார்க்கிற அகாப்பே அன்பு என்கிட்ட இல்ல ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க ஒத்துக்குனீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அந்த அகாப்பே அன்பை கொடுத்து, தன்னலமற்ற அந்த அன்பை உங்களுக்கு கொடுத்து, எதையும் எதிர்பார்க்காத அந்த அன்பு, தேவ அன்பினால உங்களை நிறைத்து உங்க மேல அந்த சபையை கட்டி எழுப்புவார். உங்களை இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த சபையில கர்த்தர் உங்களை தூண்களா வச்சிருக்கிறாருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் இந்த சபையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். பேதுருவை கொண்டு எப்படி உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதோ, முதல்ல பேதுருவை கொண்டு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது சகல ஜாதிகளுக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இந்த சபை நாளைக்கு பெருக போறதுக்கான காரணம் யார் தெரியுமா? கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள். உங்க மேல இந்த சபையை கட்டி எழுப்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். உங்களை கர்த்தர் பேதுருவா பார்த்து கேட்கிறார், பேதுருவே, நோவா உயரமும் ஆழமும் அகலமான பேழையை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையில் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. நீங்க அன்பில வேரூன்றணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம் என்னதென்று உணரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்துவினுடைய அகலம், நீளம், உயரம் என்னதென்று உணரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான். அதோடு கூட இல்லைங்க, அவன் கிறிஸ்துவின் உபதேசத்துல வளர்ந்தவனா இருந்தான். அருமையான இயேசு என்ன சொன்னாரோ அதை கேட்டு செய்கிறவனா இருந்தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீங்க நீதிமானா இருக்கிறீங்க, உண்மை, ரைட். நீங்க உத்தமனா இருக்கிறீங்க, ரைட். ஆனா கர்த்தர் சொல்றபடி செய்றீங்களா? உங்க வாழ்க்கை கர்த்தர் சொல்ற மாதிரி கட்டி எழுப்பப்பட்டிருக்கா? நோவாவுடைய பேழை கர்த்தர் சொல்லியபடி கட்டி எழுப்பப்பட்டது. மோசேயுடைய பெட்டி கர்த்தர் சொல்லியபடி கட்டி எழுப்பப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் உண்டாக்கின அந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தர் சொன்னபடி கட்டி எழுப்பப்பட்டது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில உங்களை எண்ணி பாதுகாக்கிற அந்த பெட்டி, அந்த பேழை கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசம் வார்த்தையில கட்டி எழுப்பப்படணும். உங்க வாழ்க்கை வார்த்தையில நிலைச்சிருக்கணும். உங்க வாழ்க்கை வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடக்கணும். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வருகிற ஆலோசனைப்படி
நீங்க கேட்டு ஜீவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சிஸ்டர், பிரதர், இதெல்லாம் உங்களுக்கு பைத்தியமா இருக்குமானா? இவருக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு ஆலோசனை சொல்றதா இவருக்கு வேலை நீங்க நினைப்பீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவின் உபதேசத்துல இல்ல, சிலுவையின் உபதேசத்துல இல்ல, நீங்க மீறி போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, உள்ளும் புறமும் நீங்க கீழ்ப்பூசப்பட்டிருக்கணும். உள்ளான மனுஷனும் வெளியான மனுஷனும் ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருந்து நடத்தப்படணும். மேல நீங்க நல்லா இருந்துட்டு உள்ள கெட்டு போனாலும் பிரயோஜனம் இல்லை, உள்ள நல்லா இருந்து மேல கெட்டு போனாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்க உள்ளான மனுஷனும் பலப்படணும், உள்ளும் புறமும் நீங்க கீழ்ப்பூசப்பட்டு நீங்க பாதுகாக்கப்படணும். அப்பதான் வெளியில இருக்கிற பாவம் உங்களுக்குள்ள வராது, வெளியில இருக்கிற பாவம் உங்களுக்குள்ள வராது. தண்ணீரை போல தளம்ப கூடாது, தண்ணீரை போல தளம்ப கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாவத்தை செஞ்சிடக்கூடாது. வாய்ப்பு கிடைக்காத போது பரிசுத்தவான், வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க அசுத்தத்துக்கு போயிடக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க பாவத்தை செஞ்சிடக்கூடாது. கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். மூன்றாவது, உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய குவாலிட்டி என்னன்னா, நீங்க அன்புல நிலைச்சிருக்கணும். வசனத்தை கேட்பீங்க, அதன்படியெல்லாம் செய்வீங்க. உங்களை கர்த்தர் வல்லமையா தீர்க்கதரிசியா, உங்களை வல்லமையான பிரசங்கிமாரா, உங்களை வல்லமையான ஆராதனை வீரனா கர்த்தர் பயன்படுத்தலாம். ஆனா உங்களுக்குள்ள அடிப்படையா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? உயரம், கிறிஸ்துவின் ஆழம், கிறிஸ்துவின் அகலம். பேழைய அகலம் நீளம் உயரமா செஞ்சாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பேழை கிறிஸ்துவின் அன்பினால் நிறையப்பட்டிருந்தது. உங்க வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்பினால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கணும். ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவினிடத்துல வந்து மிகுந்த அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் சொல்றாரு, இவள் என்னிடத்தில் அதிகமான அன்பு கூர்ந்தபடினால் இவ பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டது, இவளும் நித்திய ஜீவனுக்கு ஆளானாள், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி, இவளும் பரலோகத்துக்குரியவள்னு கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு எனக்கும் கிருபை பெருகுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அடிப்படை அன்புங்க, அடிப்படை அன்பு. எல்லாம் இருதயத்துல கை வைத்து ஒப்புக்கொடுங்க. அன்புள்ள பிதாவே, உங்க அன்பின் ஆழத்துல, உங்க அன்பின் நீளத்துல, உங்க அன்பின் உயரத்துல நாங்க ஒவ்வொரு நாளும் பெருகணும்பா. நாங்க பாடுறோம், உங்க மேல அன்போட பாடுறோம். எங்க கிட்ட டேலண்ட் இருக்கிறதுக்காக நாங்க பாடக்கூடாது. நாங்க வேதத்தை படிக்கணும், படிக்கலன்னா ஆபத்து வந்துருமேன்றதுக்காக நாங்க படிக்க கூடாது. நாங்க ஆராதனைக்கு வரணும். ஐயோ, ஆராதனைக்கு போகலாம், இந்த வாரத்துல எதனா ஆபத்து வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ, குடும்பத்துல எதனா சண்டை வந்துருமோ, அதுக்காக இல்லைங்க. கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பின் நிமித்தமா நீங்க ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், வேதத்தை படிக்கணும், பரிசுத்தமா வாழணும், நல்ல பாதையில நீங்க நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. உங்ககிட்ட அந்த அன்பை கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்டார், பேதுருவே, நீ என் மேல அன்பா இருக்கிறியா? அந்த வார்த்தை கேட்கும் போது ஒரு வார்த்தை கூட்டுறார். என்ன வார்த்தைனா, இவைகளிலும் இவர்களிலும் என் மேல அன்பா இருக்கிறியா? இந்த சபையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்த சபையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்க கையை பிடிச்சு கேட்கிறார், இவைகளிலும் என் மேல அன்பா இருக்கிறியா? இவைகளிலும் நீங்க என் மேல அன்பா இருக்கிறீங்களா? அன்பு நிமித்தமா பைபிள் படிப்பீங்களா? அன்பு நிமித்தமா பரிசுத்தமா வாழ்வீங்களா? அன்பு நிமித்தமா நீங்க என்ன ஆராதிப்பீங்களா? அன்பு நிமித்தமா எனக்கு கொடுப்பீங்களா? நீங்க எதை செய்தாலும் அன்பு நிமித்தமா செய்யணும்னு நம்புறோம். பேதுருவே, சிஸ்டர், பிரதர், இவைகளிலும் என் மேல அன்பா இருப்பீங்களா? நீங்க அன்பா இருந்தீங்கன்னா என்னை விட்டுட்டு போக மாட்டீங்க. நீங்க அன்பா இருந்தீங்கன்னா உங்க இருதயம் எல்லாம் சபை மேல துடிக்கும். நீங்க அன்பா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவும் முக்கியமா தெரியாது. நீங்க என் மேல அன்பா இருந்தீங்கன்னா என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. என் மேல உங்களுக்கு அன்பு இல்லைல்ல, உங்க மேல வச்ச அன்பு நிமித்தமா நான் காயப்பட்டேன், உங்க மேல வச்ச அன்பு நிமித்தமா நான் நொறுக்கப்பட்டேன். வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கும் பொழுதே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாராம். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம், ஆனா நீங்களும் நானும் பாவிகளா இருக்கும் பொழுதே, துரோகிகளா இருக்கும் பொழுதே
அவரை ஏமாத்துறோன்னு தெரிஞ்சோ அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு அதே அன்போடு கர்த்தர் வந்து நிற்கிறார். நீங்க ஏமாத்துறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியுங்க. நீங்க இயேசுவை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு கர்த்தருக்கு தெரியுங்க. ஆனாலும் கர்த்தர் அதே அன்போடு கூட அதே கிருபையோடு கூட வந்து உங்களை பார்த்து கேட்கிறார், மகளே மகனே என்னை நேசிக்கிறியா? இன்னைக்கு ஆட்சி இவைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்ன வர மாட்டியா? எனக்காக நீ எழும்ப மாட்டியா? உன் மேல ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிற, உன் மேல ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிற, உன்னை தாயின் கர்ப்பத்தில் நான் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். உன் மேல ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்துதான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிற, என் மேல அன்பா இருக்கிறியா? என் மேல அன்பா இருக்கிறியா? சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து. என் பணத்தை காட்டில் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. என் படிப்பை காட்டில் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எந்த மனிதனை காட்டில் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எதை காட்டில் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுத்தவர்கள் உங்க இருதயத்தின் மேல உங்க கரங்களை வைத்துக்கொள்ள நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, உம்முடைய அன்பின் குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலும் மண்டில் வருகிறோம். இந்த நாள்ல பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகினது என்று நாங்கள் வாசித்தோம். இந்த உலகம் ஒரு பக்கம் பாவம் பெருகி கொண்டே இருக்கு டாடி. நேற்றை காட்டில இன்னைக்கு பாவம் அதிகம், இன்னைக்கு காட்டில நாளைக்கு பாவம் அதிகம். ஒவ்வொரு நாளும் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. அதன் மத்தியில சபையில் இருக்கிற நோவாவாகி எங்களுக்கும் எங்க சபைக்கும் இப்படி கண்கள்ல கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. குடிக்கிறான், வெறிக்கிறான், அந்த பாவத்தின் நிமித்தமா மரணம் வருகிறது. எங்களை அப்படிப்பட்ட மரணத்துல நாங்க மாட்டாதபடிக்கு நாங்க ஜீவனோடு இருக்கிறோம், தப்பிக்கிறோம். காரணம் உங்க கிருபை. எங்க மேல உங்க கிருபை பெருகிட்டே இருக்குப்பா. இந்த கிருபை நாங்க போக்கடிச்சிடக்கூடாது ஆண்டவரே. அதுக்கு நாங்க செய்ய வேண்டியது, நாங்க நீதிமானா இருக்கணும், நாங்க உத்தமனா இருக்கணும். அதோட கூட இல்லை, நீங்க சொல்றதையும் நாங்க செய்யணும். இந்த சிலுவையின் உபதேசத்தை விட்டு நாங்க விலகிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டில் நாங்க இருக்கணும். கடைசியா உங்க அன்புல நாங்க நிலைச்சிருந்து எதை செய்தாலும் உங்க அன்பு நிமித்தமா செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். பேதுரு மேல சபையை கட்டி எழுப்பினது போல எங்க மேல ஆண்டவரே அப்படி சபையை கட்டி எழுப்பும். ஏசு கர்த்தர் சொல்றாரு, அறுப்போம் மிகுதி, ஆட்களோ கொஞ்சம், யார் எனக்காக போவார் என்று கேட்கும் பொழுது ஏசையா தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார். கிராமத்துல ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஏராளமா இருக்கிறார். பட்டணத்துல இயேசுவை அறியாத ஜனங்கள் ஏராளமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமா இருக்கிறார். இன்னும் நீங்கள் உங்களுக்கே நாங்கள் உபதேசித்து கொண்டிருந்தா நீங்க எப்பங்க போய் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணி சபை கொண்டு வர போறீங்க? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன், உங்களுக்காக நான் எதையும் செய்யணும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து நடத்து. வராத பிள்ளைகளை நினைக்கிறோம், அவர்களை பாதுகாத்து. நாளையிலிருந்து நடக்கிற விபிஎஸ்ஐ பொறுப்படுத்து. 100% ஆவியானவர் பொறுப்படுத்து. பிள்ளைகளை கொண்டு வார். இந்த வெயில் தாக்க பிள்ளைகளை தாக்காதபடி பாதுகாத்துக்கும். தின்பண்டங்களை கொடுக்கிற அன்று கொடுத்து உதவுகிற வாலண்டியர்ஸா உதவி செய்கிற டீச்சர்ஸா உதவி செய்கிற ஆண்டவரே, மற்ற எல்லா காரியத்தை ரெடி பண்ற ஒவ்வொரு கர்த்தரை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபி பாதுகாத்து நடத்தும். விசேஷமா நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி இன்னைக்கு சிவரஞ்சனிக்கு பர்த்டே எல்லா ஜெபிகள் அன்புள்ள ஆண்டவரே. அம்மா யாருக்குமா? ரீத்து 2 பேர் எழுந்து நில்லுங்க. ரீத்து பாலா எழுந்து நில்லுங்க. சிவரஞ்சன் நில்லு. வேற யாருன்னா பர்த்டே திருமண நாள் எதனா இருந்தா எழுந்து நில்லுங்க. நம்ம எல்லா பிள்ளைகளுக்கு நேரம் கரங்களை நீட்டுங்க. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இப்படி பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த பர்த்டே போல அநேக பர்த்டே காணட்டும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்படி கிருபை மாறாத கிருபை இப்படி பிள்ளைகளுக்கு இந்த பர்த்டேல பெருகட்டும். கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், இப்படி பிரசன்னம் பெருகட்டும். ரபா கதா நலரா, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்கிற வார்த்தைக்காய் நன்றி அப்பா.
இந்த பிள்ளைங்க மேல ஒரு பெரிய திட்டம், தேவ தரிசனம் இருக்கிறதுக்காக நன்றி. இவங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்களை இந்த சபையில செய்ய போறீங்க. இன்னைக்கு ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு நாட்கள் ஒன்று வரப்போகிறது. இவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிற நாட்கள் வரப்போகிறது. உலகமே, ஜனங்க எல்லாரும் இந்த பிள்ளைகளை பார்த்து வியர்க்கத்தக்கதாக கர்த்தர் இவர்களை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நீர் செய்ய போகிறத கை நன்றி. பாதுகாத்து நடத்தும். திருமண நாளை அன்று பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பாதுகாத்து. எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் பாதுகாப்பு வழிநடத்தல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு விசேஷமாக இன்னைக்கு பர்த்டே திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.